கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிச்சுக்கிட்டே போறான். துதிக்க துதிக்க அங்க என்ன நடக்குதுன்னா, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது ஏன் துதிக்கிறோன்றது? ஆமே. நீங்க நல்லா துதிக்கும் பொழுது எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போவார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதுதான் துதி, ஆராதனை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேரை பிசாசு இன்னைக்கு என்ன செய்யறான், கட்டி வச்சிடறான். வாயை திறக்காதபடி, ஆராதிக்க முடியாதபடி, ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி, கையை தட்ட முடியாதபடி அப்படி கட்டி வச்சிடறான். அப்ப அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, நீ சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா அங்க போய் என்ன செஞ்சிடாத, வாயை மட்டும் திறந்துடாது. வாயை திறந்தினா எனக்கு இங்க என்ன வந்துடும், பிரச்சனை. அதாவது ப்ளீஸ் கீப் யுவர் மவுத் ஷட். பாருங்க, அமைதியா ஆராதிக்கிற எந்த இடத்துல உங்களுக்கு என்ன வராது, பிரச்சனையே வராது. பீப்புள் வில் பி ஹாப்பி தேர். ஏன்னா பிசாசு என்ன செய்ய மாட்டாங்க, வேலையுமா. நீங்க ஆராதிங்க, நீங்க மெதுவா பண்ணுங்க, நீங்க பைபிள் வாசி எல்லாம் பண்ணுங்க, ஆனா வாயை மட்டும் நினைச்சிருக்க கூடாது. ஆமா, வாயை திறந்துட்டுன்னா எனக்கு இங்க பிரச்சனை வருது. அதனால வாயை கொஞ்சம் நினைச்சுக்க,